யாருக்கு என்ன வேணா வைக்கலாம். டேய் நம்ம கேட்ட தெரிகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க எதுவுமே சரியில்லைங்க. புதுசாக ஒரு காதல் ஜோடி உருவாயிருக்காங்க. கடைசி ஒரு வாரமாக தான் இந்த விஷயம் நடக்குது. கடைசி ஒரு வாரம்னு கூட சொல்ல முடியாது. கடைசி ஒரு 3 நாளாக தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா வியானாவை பற்றியும் எஃப்ஜேவை பற்றியும் தான் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் முதல்ல வியானாக்கு நிறையா ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்கு வந்த ஆதிரை வந்தோனியே லவ் கண்டென்ட்டாக ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி அரோரா வந்தோனியே லவ் கண்டென்ட்டாக ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் பரவாயில்லப்பா, வியானா சுபிக்ஷா அவங்களாம் லவ் கண்டென்ட்டை பற்றியே யோசிக்கல. அவங்க கேமை மட்டும் விளையாடுறாங்களே, உண்மையிலேயே பெரிய விஷயன்ற மாதிரிலாம் நினச்சாங்க. ஆனால் வியானாவும் அந்த ட்ராப்பில் விழுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ட்ராப்பில் விழலாம் செய்யல, இவங்களே அதை ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எஃப்ஜே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறான்னா நீங்கள் விலகி போகிறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் விக்ரமன் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்பெல்லாம் நான் பார்க்கல, அண்ணன் தான் நான் கூப்பிடுறேன், நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி இந்த வியானா தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வியானாவே அவங்க கூட லவ் கண்டென்ட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லவ் கண்டென்ட் பண்ணால் ரொம்ப நாள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது முழுக்க ஃபேக்குங்க. லவ் கண்டென்ட்லாம் எடுத்தாலே நம்ம ஆளுங்களுக்கு கடுப்பாயிடும். ஏன்னா லவ் கண்டென்ட்னு இவங்க அங்கங்கே கொலாஞ்சிட்டு இருக்கிறது, கொஞ்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தரை பிரிச்சு விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆதிரையெல்லாம் மொதல் வாரம் நல்லா தான் கேமை ப்ளே பண்ணாங்க. என்னைக்கு இந்த எஃப்ஜே கூட சேர்ந்து சுத்துனாங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடாம போனாங்க, வெளியே போயிட்டாங்க. இவனும் வெளியே போயிருக்க வேண்டியது. அடுத்த வாரம் சூட்டோட சூட்டா இவன் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, வெளியே அனுப்பியிருப்பாங்க. என்னமோ தெரியல, பிக் பாஸ் இவனை காப்பாற்றுற மாதிரி அப்பப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அந்த பாஸ் இந்த பாஸ்ன்ற மாதிரி இந்த எஃப்ஜேவை ஒவ்வொரு கட்டமாக போக வச்சிட்டாரு. இந்த வாட்டியும் கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்துட்டான். இதுக்கப்புறம் இவன் போகிறதுக்கு லேட் ஆகுங்க. ஏன்னா இப்போ போகிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரம்யா ஜோ இருக்காங்க, கெமி இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால இவன் இதுக்கப்புறம் போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் வியானா பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. அதாவது இவன் வியானா ஃபேக்குன்ற மாதிரிலாம் நடுவில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாரமோ முந்தின வாரமோ சொல்லிட்டு இருந்தான். ஒரு இடத்துல சொல்ல வேண்டி வரும்போது கூட வியானா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்கன்னு உருட்டினான். இப்போ என்னடான்னா 2 பேருமே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்கங்க. எப்போ பாரு மாற்றி சிரிச்சுக்கிறாங்க, நீ போன்னு மாற்றி சொல்லிக்கிறாங்க. இதை தாண்டி எப்போவுமே வைபாக வச்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஜாலியாக சாங்கெல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி லவ் சாங் யாராவது பாடினாங்கன்னா இவங்க 2 பேர் மாற்றி பார்த்துக்கிறாங்க, கையை கொடுன்ற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. வியானாக்கு இந்த விஷயம் நல்லது இல்லை. ஏன்னா வியானாக்கு ஏற்கனவே கொஞ்சம் நெகட்டிவிட்டி போயிட்டுருக்கு. வியானா போல்டாக பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வியானா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்க, செயற்கையாக நிறைய இடத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வேற எடுத்து வச்சுருக்காங்க. பத்தாததுக்கு இந்த லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு கிரிஞ்சாக சில விஷயங்களை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க கண்டிப்பாக வியானாவை பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியானா நல்ல லெவலில் இருந்தவங்க இப்போலாம் ஓட்டிங்கில் கடைசி கிட்ட இருக்காங்க. அதாவது கடைசி எக்ஸாக்டாக கடைசி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கெமி ரம்யா ஜோ தான், கெமி கூட இப்போ கடைசின்னு சொல்ல முடியாதுங்க, அன்அஃபிஷியலாக நான் சொல்கிறேன். ரம்யா ஜோ இன்னமும் கடைசியில் இருக்காங்க, சுபிக்ஷா கடைசியில் இருக்காங்க. வியானா அடுத்த லெவலில் தான் இருக்காங்க. வியானாலாம் முன்னாடி 3வது இடம் 4வது இடம் இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டியலில் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த லவ் கண்டென்ட் பண்ணாங்கனாலே கிரிஞ்சுன்ற விஷயம் வரும். கண்டிப்பாக இவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஆனால் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கங்க.